இந்த நாளில் கூட உங்களிடத்துல என்ன வார்த்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகான வார்த்தையை கர்த்தர் கொடுத்து அனுப்பிச்சார். ஆமென். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன கதை உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு விவசாயம் செய்யற ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு தகப்பனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அவர் வீட்டில் இருக்கிறார். காலையில் தான் மகனை பார்த்து சொல்றார், மகனே, எனக்கு பதிலா நீ நிலத்துல போய் நீ உழ ஆரம்பிச்சிரு, நிலத்தை உழ ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னான்னா அந்த பையன்கிட்ட. அந்த பையனுக்கு அந்த அளவுக்கு இந்த விவசாயத்துல உழுவதில் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால அவங்க அப்பா கிட்ட, நான் எப்படிப்பா இதை பண்றது, எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவங்க அப்பா சொன்னாரா, நீ நிலத்துக்கு போன உடனே உனக்கு எதிரில் இருக்கிற ஒரு அசையாத ஒரு ஆப்ஜெக்ட, அசையாத ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அதையே பார்த்துட்டு அதுக்கு நேரா நீ உழ ஆரம்பிச்சிரு. அப்பா என்ன சொன்னாரு, ஒரு ஆப்ஜெக்ட் மேல உன் கண்ணை நீ பதிச்சிடு, அந்த ஆப்ஜெக்டுக்கு நேரா நீ உழ ஆரம்பிச்சிரு. நீ உழறது எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா நீ உழ ஆரம்பிச்சிருவ, நீ சூப்பரா செஞ்சு முடிச்சிருவேன்னு அவரை நல்லா என்கரேஜ் பண்ணி அவனை நல்லா தட்டி கொடுத்து அவனை அனுப்புனாராம். நான் சாயந்தரமா வந்து பார்க்கிறேன். சாயந்தரம் ஆச்சு, தகப்பன் உடம்பு கொஞ்சம் சுமாராச்சு. சரி, என் பையன் எப்படிதான் உழுது இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அந்த நிலத்துல நேரா உழவே இல்லை. இப்படி ஒரு குறுக்க ஒரு வழி இருக்குது, அப்படி ஒரு குறுக்க, இப்படி குறுக்க 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 ஒரு சீரானபடி அவன் அந்த பிள்ளை உழவே இல்லை. அப்பாக்கு ரொம்ப வருத்தம். என்னடா நம்ம சொல்லிதானே அமிச்சோம். பையனை கூப்பிட்டு, டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கிற அந்த நிலத்தை, இப்படி ஒரு கோலத்தை பண்ணி வச்சிருக்கிறியே, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஒரு பொருள் மேல உன்னுடைய கவனத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதற்கு நேரா உழந்தன சொன்ன, நீ செஞ்சியான்னு கேட்டார். அவன் சொன்னா, நான் செஞ்சேன்ப்பா. அப்படியா? அப்ப ஏன்டா அப்படி இருக்குது, எது மேல உன் கண்ணை வச்சேன்னு கேட்டாராம். எது மேல தெரியுமா கண்ணை வச்சான்னு சொன்னா, ஒரு முயல் குட்டி மேல. எது மேல? முயல் குட்டி ஒரு இடத்துல இருக்குமா, அது எங்கெல்லாம் போதோ அது மேல கண்ணை வச்சு இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, உழ ஆரம்பிச்சா அது நேரா சீராய் உழுத மாதிரி இருக்குமா? நிலையான ஒன்றின் மேல நம்ம கண்களை பதிக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை சீராய் மாறும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிலையான ஒன்றின் மேல உங்கள் கண்களை நீங்கள் பதிய வைத்து அதற்கு நேராய் நீங்கள் வாழ்க்கையில ஓடும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை சீராய் மாறும். இன்னைக்கு வாழ்க்கை சீரற்று இருக்குதுன்னா நம்ம கண்கள் எது மேல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுறது, எது மேல உன் கண்ணு இருக்கணும்ட்டு. அல்லேலூயா. சங்கீதம் 121 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சங்கீதம் எடுத்து நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 120 134 வரையில இருக்கிற சங்கீதங்களை ஆரோகண சங்கீதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்க பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சங்கீதத்துக்கு மேலேயும் பிராக்கெட்ல ஆரோகண சங்கீதம் அப்படின்னு எழுதியிருக்கோம். இங்கிலீஷ்ல ஆரோகண சங்கீதத்துக்கு சாங்ஸ் ஆஃப் அசென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அசென்ட் என்ன அர்த்தம் தெரியுமா? மலை மேல ஏறி போகும் பொழுது பாடுகின்ற சங்கீதங்கள். யூதர்கள் இன்றளவும் 3 பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 பண்டிகைகளை கொண்டாட எருசலேம் தேவாலயத்திற்கு நேராய் அவர்கள் போகும் பொழுது, அவர்கள் ஏறி போகும் பொழுது பாடுகிற பாடல்கள் தான் இந்த சங்கீதங்கள். அல்லேலூயா. இதுல இன்னைக்கு நம்ம இப்ப பாடினது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. தாவீதுடைய கண்கள் எதை நோக்கி இருந்தது தெரியுமா? ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி இருந்தது. இதே தாவீது 123 சங்கீதத்துல 123 சங்கீதத்துல அவர் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு வார்த்தையை சொல்றாரு, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே
உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்லணும்னா கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னா ஐ எம் ஃபிக்ஸிங் மை ஐஸ் ஆன் யூன்னு அர்த்தம். என் கண்களை நான் பதிய வைக்கிறேன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப தாவீது சொல்றாரு, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உங்க மேல என் கண்களை நான் வைக்கிறேன். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர் நிலையானவர். யார் அவர்? இப்படி அப்படி எல்லாம் அவர் மாற மாட்டார். இப்பதானே நீங்க சொன்னீங்க, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அவர் என்றும் மாறாதவர், அவர் நிலையானவர். சங்கீதக்காரன் சொல்றார், உங்க மேல என் கண்ணை வைக்கிறேன்ப்பா. I'm going to fix my eyes on you. இதை நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு இதை ரெண்டா பிரிச்சு கொடுத்தார். எப்படின்னா, பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, கரெக்டா? அப்போ பரலோகம் என்று ஒன்று உண்டு, அதில் வாசமா இருக்கிறவர் ஒன்று உண்டு. அப்போ தாவீது இங்க சொல்லும் பொழுது அவர் சொல்றார், பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உங்க மேல என் கண்ணை நான் வைக்கிறேன். I'm fixing my eyes on you. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வராரு? பரலோகத்தின் மேல என் கண்களை வைக்கிறேன், பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற தெய்வத்தின் மேல என் கண்களை வைக்கிறேன் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை சீரா ஓடணும்னா நம்ம முதல் கண்ணை வைக்க வேண்டியது எதன் மேல தெரியுமா? பரலோகத்தின் மேல. ஹல்லேலூயா. பரலோகம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன பரலோகம்னா? ஐயோ, பரலோகம் தெரியாதா என்னன்னு? கர்த்தர் வாசமா இருக்கிற ஒரு இடம், அவ்வளவுதான் தெரியுமா? வேற என்ன தெரியும் உங்களுக்கு பரலோகத்தை பத்தி? நீங்க எல்லாம் போறது இல்லையா? அங்க எல்லாம் கோல்டுல தான் இருக்குமா? அங்க எல்லாரும் எப்படி இருக்குமா? தங்கத்தினால செய்யப்பட்டதா. ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன் பாடுறோம்ல, ஏழை நான் ஏழை தான். ஆனா அங்க என்ன இருக்கு பரலோகத்துல? பொன் வீதி. ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன். அது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். அப்படின்னா சிம்பிளா சொல்ல போனா அது கர்த்தருடைய வீடு. ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய வீடு. இதுதான் தாவீது சொல்றார், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். அந்த கர்த்தருடைய வீட்டின் மேல நம் கண்களை பதிய வைக்கும் பொழுது நீடித்த நாட்களாய் நாம் அங்க இருப்பது மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிற வாழ்க்கையும் சீரா இருக்கும். நமக்கு சரியா சீரா சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பரலோகத்தின் மேல கண்களை வைக்க கூடாது அப்படிங்கிறது தான் பிசாசனுடைய நோக்கம். போற வழியில எல்லாத்தையும் காமிச்சுக்கினே போவான். அதை விட ஒரு படி மேல போய் பரலோகத்துக்கு போனோம்னா ஒரு மரணம் அப்படிங்கிற வாசல் மூலமாய் தான் நம்ம போய் ஆகணும் இல்லையா? அந்த மரணத்தை குறிச்சு பயத்தை உண்டு பண்ணுவான். இன்னைக்கு கூட பரலோகம் போனோன்னு எத்தனை பேருக்கு ஆசைன்னா, ஒரு சில பேர் தான் கை தூக்குவாங்க, ஒரு சில பேர் பயத்தோட கை தூக்குவாங்க. ஏன்? சாவணும்ல. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஜெசிமா. ஒரு வண்டி ஓடணும்னா வண்டி எதில் ஓடும்? ரோட்டில் தான் ஓடும். ரோட்டில் ஓடணும்னா எங்களுக்கு ஒரு டிரைவர் இருக்கிறார். அந்த டிரைவர் எப்பயுமே ரொம்ப பொறுமையாக ஓட்டுவார். நான் நினச்சிக்கினே இருந்தேன் அவர் ரொம்ப பொறுமைசாலி எங்கள் வீட்டு டிரைவர். அதனால தான் அவருக்கு எங்கள் பிள்ளைங்களுடைய ஸ்கூலுக்கு ஓட்டுறதுக்கு அவருக்கு வந்து வேலை கொடுத்து அவருக்கு டிரைவராக வச்சுருந்தோம். இவ்வளோ பொறுமையாக ஓட்டுறதுக்கு காரணம் என்னன்ட்டு ரொம்ப நாளாக நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அவர் பொறுமைசாலி நான் நம்பியிருந்தேன். அது கிடையாது, அவர் பொறுமைசாலி கிடையாது. நாங்கள் கண்டுபிடிச்சோம் கொஞ்ச நாள் கழிச்சு தான். என்னன்னா, ஏன் அவர் பொறுமையா ஓட்டுறாருன்னா, பக்கத்துல யாராவது போனை பார்த்துருந்தாங்கன்னா அவர் கண்ணெல்லாம் அங்க திரும்பிடும். பக்கத்துல யாரும் போனை பார்க்கலாம், ரோட்ல இந்த கடை எப்போ திறந்தான், அந்த கடையில என்ன இருக்குது, இந்த இடத்துல என்ன கல்யாணம் ஓடின்னு இருக்குது, அப்படியே வேடிக்கை பார்த்துக்கினே பொறுமையா போவார். வேடிக்கை எங்க ஊர்ல சொன்னா பராக்கு பார்த்துன்னு போறதுன்னு வாங்க. உங்களுக்கு இங்க திருச்சியில நீங்க எப்படி பேசுறீங்கன்னு தெரியாது, ஆனா எங்க ஊர்ல பராக்கு பார்த்துன்னு போறான். So when you are பிசாசனுடைய ஒரே ஒரு பெரிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், டைவர்ட் பண்ணணும்.
ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, தாவீதின் மூலமாய் நமக்கு சொல்லிக் கொடுறார். தாவீது சொல்றார், பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உங்க மேல என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று சொல்றாருன்னா, இன்னைக்கு ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் தி ஹவுஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய வீட்டின் மேல நம்மளுடைய கண்களை பதிய வைக்கும் பொழுது நான் சொல்றேன், அது நிலையான ஒன்று. நீங்க இப்படி அப்படி தவற மாட்டீங்க, நீங்க இப்படி அப்படி சாய மாட்டீங்க, உங்க வாழ்க்கை சீரா இருப்பதை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, என் பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் அங்க ஒரு இடத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறேன். அப்ப பிதா வீட்ல நமக்கு எல்லாருக்கும் இடம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா, ஆமென். அந்த இடத்து மேல உங்க கண்ணை வைங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு எந்த இடத்து மேல கண் இருக்குது? பக்கத்துல ஒரு அடி தள்ளி வந்துட்டான். இன்றைக்கு பூலோகத்துக்குரிய காரியங்கள் மேல கண்களை நம் பதிய வைக்க வைக்க நம் வாழ்க்கை சீராய் மாறாது. இன்றைக்கு கர்த்தர் வசனம் சொல்லுது, மேலானவைகளை நாடுங்கள். வசனம் சொல்லுதா? மேலானவைகளை நாட சொல்லி கர்த்தர் சொல்றாருன்னா, இன்றைக்கு உங்கள் கண்களை பரலோக ராஜ்யத்தின் மேல பதிய வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 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 பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட். கரெக்டா? நம்ம போய் சேருகிற இடம் தான் டெஸ்டினேஷன் சொல்வாங்க இல்லையா? நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? இங்க இருந்து திருச்சியில இருந்து நீங்க பஸ் ஏறி சென்னைக்கு போறீங்கன்னா, சென்னை will be your destination. கரெக்டா? அப்ப இந்த உலகத்துல இருந்து, நம்ம இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நாம் டெம்பரரியா வாழ போற இந்த இடத்தை விட்டு நிலையான கர்த்தருடைய வீட்டுக்கு போகிறோம்னா, கர்த்தருடைய வீடு என்பது ஒரு டெஸ்டினேஷன். கரெக்டா? இப்படிதான் ஆண்டவர் இஸ்ரவேல் கூட்ட ஜனத்திற்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியில கூட்டி கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு டெஸ்டினேஷனை நிர்ணயம் பண்ணி கொடுத்தார். கரெக்டா? ஆண்டவர் ரெண்டு விஷயத்தையும் செஞ்சார். நல்ல ஞாபகமா நல்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆண்டவர் வான் சொல்லி கூப்பிடுறவர் மாத்திரம் இல்ல, கொண்டு போய் சேர்க்கிற இடத்தையும் அவர் அவர் சொல்லுகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கொண்டு போய் சேர்க்கும் வரை நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கொண்டு போய் சேர்க்கிற வரையில நம்ம கூட இருக்கிற தெய்வமும் அவர்தான். ஆமென். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனத்தின் இடத்துல அவர் ப்ராமிஸ் பண்ணும் பொழுது, மோசேயின் இடத்துல ப்ராமிஸ் பண்ணும்போது அவர் சொன்னார், எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து நீங்க டிபார்ட் பண்ணி, so your departure will be எங்க இருந்து? எகிப்தில இருந்து நீ வெளியில வந்துருன்னு மாத்திரம் சொல்லல, ஆண்டவர் சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ள நான் தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருல. கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையா? சேர்த்தார். என்ன, 2 பேர் தான் போனாங்க. அவர் கொண்டு போய் சேர்த்தது உண்மை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களில 2 பேர் மாத்திரம், எத்தனை பேர் திரும்ப புறப்பட்டாங்க? என் கணவர் சொல்வார், எத்தனை பேர்ப்பா? கிட்டத்தட்ட 23 லட்சம் மக்கள். 23 லட்சம் பேர் எகிப்திலிருந்து வெளியில வந்தாங்க. ஆனா வெளியில வந்தவங்களில போய் சேர்ந்தவர்கள் யாரு? யோசுவாவும் காலேப்பும் ஆகிய 2 பேர் மாத்திரம். 23 லட்சம் எப்படிங்க 2ஆ மாறுச்சு? எங்க தப்பு நடந்துச்சு? அப்பப்போ இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரா உழ வேண்டியது எப்படி தாறுமாறாச்சு? அப்போ கண்களை என்ன பண்ணல அவங்க? டெஸ்டினேஷன் மேல பதிய வைக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இதற்கு ஆதாரமாக என்னாகமத்தின் புஸ்தகம் எடுத்து திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். என்னாகமம் 14 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்றாரு, கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். 30ஆம் வசனத்துல இருந்தே நான் வாசிக்கிறேன். 30. எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாக்கிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ உங்க 2 பேரை தவிர நீங்க யாருமே உள்ள போக மாட்டீங்க. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ, வழியில பிறந்தாங்க பாத்தீங்களா பிள்ளைங்க, கிளம்பி வந்த 23 லட்சம் இல்ல,
நடுவுல பிறந்த குழந்தைகளை கர்த்தர் கானானுக்குள் கொண்டு சேர்த்தார். ஆமென். குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைங்க. நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். அவர்கள் என்ன பண்ணின தேசம் அது? அசட்டை பண்ணின தேசம். அசட்டை பண்ணின தேசம். கர்த்தர் அவர்களுக்கென்று வைத்த ப்ராமிஸ் பண்ண அந்த கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அசட்டை பண்ணதுனால அவங்க வாழ்க்கையில போய் அவங்க சேரவே இல்லை. ஆமென். ஆண்டவர் அவங்களை கூப்பிடும் போது சொன்ன வசனம் யாத்திராகமம் 3:8 அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசரியும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் டிபார்ச்சரையும் சொல்லிட்டாரு, டெஸ்டினேஷனையும் கொடுத்துட்டாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன தெரியுமா பண்ணல? தங்கள் கண்களை அந்த தேசத்தின் மேல பதிய வைக்கல. அதனால தாறுமாறாகி போனது அவர்கள் வாழ்க்கை. அசட்டை பண்ணினார்கள். அசட்டை பண்ணினார்கள். இதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல அப்பா விட்டு விட்டு தூரம் போயிட்டாரு ஒருத்தர். சாப்பிடுறதுக்கே வழி இல்லாம பன்றி சாப்பிட்ட அந்த சாப்பாடு கூட கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்த உடனே இவருக்கு உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் தெரியுமா? சாப்பாடு ஞாபகம். கரெக்டா சொன்னீங்க. இது வரைக்கும் யாருமே இந்த வார்த்தை சொன்னதில்லை. உண்மையிலேயே உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். சோறு முக்கியம் இல்லப்பா. சோறு முக்கியம். கரெக்ட். ஏன்னா இப்படி சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொல்வாங்க? அப்பா ஞாபகம் வந்துட்டாரு, அப்பா வீடு ஞாபகம் வந்துச்சு, அதெல்லாம் சொல்வாங்க. நீங்க சொன்னது கரெக்ட், 100% கரெக்ட். அவனுக்கு சாப்பிட எதுவும் கிடைக்காத நேரத்துல அவனுக்கு ஞாபகம் வந்தது பூர்த்தியான சாப்பாடு. வசனம் தான் சொல்லு. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா வசனத்துல அவன் சொல்றான், பூர்த்தியான சாப்பாடு அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த பூர்த்தியான சாப்பாடு எங்க கிடைச்சது? அப்பா வீட்டுல கிடைச்சது. நீ இருக்கிற இடத்துல உனக்கு என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் எங்க இருக்கும்? அப்பா வீட்டுல இருக்கும். வாழ்க்கையில என்னெல்லாம் குறைவுபட்டிருக்குதோ, கண்ணீர்ல இருக்கியா? அப்பா வீட்டுல கண்ணீர் கிடையாது. பூலோகத்துல மட்டும்தான் கண்ணீர் இருக்கும், பரலோகத்துல கண்ணீர் கிடையாது. அந்த பரலோகத்துல அந்த அப்பா வீட்டுல வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்க பசி இல்ல, கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, ஒன்றும் இல்ல. எதெல்லாம் இங்க இருக்கோ அங்க இல்ல. எதெல்லாம் இருக்கிறதுனால நீ கஷ்டப்படுறியோ அதெல்லாம் அங்க இல்ல. இல்ல. இங்க சாப்பாடே கிடைக்கல. ஆனா அவனுக்கு என்ன ஞாபகம் வருது? அப்பா வீட்டுல இருக்கிற பூர்த்தியான சாப்பாடு ஞாபகம் வருது. இன்னைக்கு உங்க கண்களை நிறைவு எங்கெல்லாம் என்னெல்லாம் உன்கிட்ட இங்க இல்லையோ அதெல்லாம் கிடைக்கிற அந்த இடத்தின் மேல உன் கண்ணை நீ பதிய வைக்கும் பொழுது உன் வாழ்க்கை சீராய் மாறுவதை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. அப்பா வீட்டுல தாங்க எல்லாமே. அந்த அப்பா வீட்டின் மேல உங்கள் கண்களை நீங்கள் பதிய வைங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது தாவீது சொன்னாரு, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே. சங்கீதம் 123:1. பரலோகத்தில். அப்ப பரலோகம் என்பது மாத்திரமல்ல, அதுல ஒருவர் யார் இருக்கிறார்? வாசமா இருக்கிறார். அவர் யார்? அவர் கர்த்தர். அவர் கர்த்தர். பரலோகத்தில் வாசமா இருக்கிற கர்த்தர் அவர் தான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறார்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் போய் ஆயத்தப்படுத்தி வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். ஏன் கூட்டிட்டு போறாரு நம்மள? அவர் இருக்கிற இடத்துல நாமளும் இருக்கணும்ங்கிறது தான் தேவ சித்தம். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அடுத்த வசனம் போடுங்களேன். 14 and 4 இல்ல 3ஆம் வசனமே போடுங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி
நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த மிஷன் ஒரே மிஷன் தான். அவர் வாசமா இருக்கிற அவருடைய அப்பா வீட்டுல நீங்களும் நானும் இருக்கணும்ட்டு. ஹல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறாரோ, அவர் எங்க இருக்கிறார்? பரலோகத்துல வாசமா இருக்கிறார். அந்த பரலோகத்தில் வாசமா இருக்கிறவருடைய ப்ராமிஸ் என்ன தெரியுமா? அவர் ப்ராமிஸ் பண்றாரு. இங்க பார்த்திருக்கீங்களா? அவர் என்ன சொல்றாரு? தூர தேசத்துல பிள்ளைகள் அப்பா அம்மாங்கெல்லாம் வேலை செய்யறாங்கன்னு வைங்களேன். பிள்ளைங்களை ஒரு மாசத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டு போறாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டு போறாங்கன்னா, பிரியிற நேரத்துல பிள்ளைய கூப்பிட்டு சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? நான் போயிட்டு சீக்கிரமா வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். இது அப்பானுடைய ப்ராமிஸ். அப்பானுடைய ப்ராமிஸ்னா என்ன தெரியுமா? சத்தியம். நம்ம பாஷையில தான் சத்தியம் பண்ணி தலைமையிலலாம் சத்தியம் பண்ணி பேசுறோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் போய் நான் எங்க இருக்கிறேனோ அங்கதான் நீங்க இருக்கணும். நான் எங்க இருக்கிறேனோ அங்கதான் நீங்க இருக்கணும். நான் இருக்கிற இடம் எங்க? எங்க அப்பானுடைய வீட்டுல. அங்க நிறைய இடம் இருக்குது. நான் போய் ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை என்னோட கூட கூட்டிக் கொண்டு போறேன்னு சொல்வது கர்த்தருடைய வாக்கு. அந்த வாக்கின் மேல, பரலோகத்தில் வாசமா இருக்கிறவருடைய வாக்கின் மேல உன் கண்களை பதியவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னாரா? சொல்லலையா? சீஷர்கள் கிட்ட சொன்னாரா? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அக்கறை என்பது டெஸ்டினேஷன். போக போற இடத்தை சொல்லிட்டாரா? இஸ்ரவேல் ஜனத்துக்கு போக போற இடத்தை சொன்னாரா? என்ன எந்த இடம்? கானான் தேசம். ஓகே, நம்மளுக்கு எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாரு எங்க நம்மள கூட்டிட்டு போறேன்ட்டு. பரலோக ராஜ்யத்துல அப்பா வீட்டுக்கு. அப்போ டெஸ்டினேஷன் தெரியும். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சீஷர்களிடத்துல வாக்கு கொடுத்தவர், பேசினவர். சீஷர்கள் அக்கறைக்கு போனாங்களா இல்லையா? போனாங்க. நடுவுல நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை வர்றது பிரச்சனை இல்ல. ஆனா அவர் சொல்லிட்டாருல்ல, சொன்னதை செஞ்சுட்டாரா இல்லையா? அக்கறைக்கு போனாங்களா இல்லையா? போனாங்க. அக்கறைக்கு போனாங்க. அவர் வாக்கின் மேல உங்க கண்களை பதிய வைங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை சீரா இருப்பதை நீங்க பாப்பீங்க. உங்க வாழ்க்கை சீரா இருப்பதை நீங்க பாப்பீங்க. Fix your eyes on the promised land. Land மேல, பரலோக ராஜ்யத்தின் மேல. Fix your eyes on the promise. Fix your eyes on the promise. ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறது. இந்த வசனங்களை சொல்றதுக்கு முன்னாடி யோவான் 14ல நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல் வசனத்துல ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்னைக்கு கலங்கி போயிருக்கீங்களா? இன்னைக்கு கலங்கி போயிருக்கிறீங்களா? தாறுமாறா இருக்கா? உங்க கண்களை பதிய வைக்க வேண்டிய நேரம் இது. எதன் மேல தெரியுமா? பரலோக ராஜ்யத்தின் மேல மாத்திரம் இல்ல, பரலோக ராஜ்யத்தில் வாசமா இருக்கிறவருடைய வார்த்தையின் மேல உங்க கண்களை இன்றைக்கு பதிய வைங்க. ஹல்லேலூயா. அவர் சீராய் நம்மளை நடத்துவார். Not just the promised land, but the promise. ஆமென். எத்தனையோ வசனங்களே. என் கணவர் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வசனங்கள் மூலமாய் பேசுவார். அந்த வார்த்தைகளை எல்லாம் இப்ப நடக்கலன்னா கூட நிச்சயமாய் ஒரு நாள் நடக்கும். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. அவர் மலை போன்ற சூழ்நிலையில் உங்க வாழ்க்கையில நின்று கொண்டிருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது மலைகளை அல்ல, நீங்க பிக்ஸ் பண்ண வேண்டியது மலைகளை தகர்த்து போடுவேன் என்று சொன்னவருடைய வாக்கின் மேல. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அதை கைவிட மாட்டார். ஆமென், ஆமென். சொன்னதை செய்யும் அளவும்
என்னை கைவிடவே மாட்டீர். என்ன பிச்மா அது? சியா? எஃப் கொடுங்க. இந்த பாட்டு பாடலாமா? சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். யாக்கோபுக்கு கொடுத்தாரு இந்த ப்ராமிஸ். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இதுல ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு ப்ராமிஸ் பண்ணுவாரு, தகப்பன் வீட்டுக்கு உன்னை நான் திருப்பி கூட்டி கொண்டு வருவேன். அந்த சரணம் போட முடியுமா தம்பி? தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்பி உன்னை கூட்டி கொண்டு வருவேன் என்று சொன்னது ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்த ப்ராமிஸ். அல்லேலூயா. செல்லும் இடம் எல்லாம் என் கூட இருந்து என்னை கனப்படுத்தி தகப்பன் தேசத்திற்கு நான் திரும்பும் வரையில உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று யார்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரு? யாக்கோபு கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தார். யாக்கோபுக்கு மாத்திரம் இல்ல, உங்க எல்லாருக்கும் அவர் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். தகப்பன் வீட்டுல நம்மளை கொண்டு சேர்க்கிற வரையில அவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வமா இருக்கிறார். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்தி நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லிட்டார். அந்த வாக்கின் மேல உங்க கண்களை பதிய வச்சு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Fix your eyes on the promise today. ஒவ்வொரு முறையும் ஊழியத்திற்கு போகும் பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களை எந்த வசனத்தை வைத்து எங்களை அழைத்தாரோ, ஏசாயாவின் புஸ்தகம் 58:12 வசனத்தை கொடுத்துதான் கர்த்தர் என்னுடைய கணவரை முழு நேர ஊழியத்திற்கென்று அழைத்தார். பூர்வ காலம் முதல் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களின் மேல் நீ கட்டுவாய். தலைமுறை தலைமுறையா இருக்கிற அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். கட்டிடங்களை கட்டிக்கொண்டு பிசினஸ் செய்து கொண்டிருந்த என்னுடைய கணவரை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ கட்ட வேண்டியது கட்டிடங்களை அல்ல, வாழ்க்கைகளை. You have to build lives. பாழாய் போன எல்லா ஸ்தலங்களும் ஒன்றுமில்லாமல் போய் சிதறி போயிருக்கிற ஜனத்தினுடைய வாழ்க்கையை நீ கட்ட வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்து தான் அனுப்பினார். ஒவ்வொரு முறையும் நாங்க எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போறோமோ அந்த வார்த்தையை வச்சுதான் ஜெபிப்போம். அப்பா நீங்க சொல்லிட்டீங்க, இது நிச்சயமா நிறைவேற்றுவீங்க. நிறைவேற்றுகிற வரையில என்ன போராட்டம் நடுவுல வந்தாலும் எங்களை கைவிட மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய ஆண்டவரை அறியாத ஜனங்க இருக்கீங்க. ஒருவேளை ஹிந்துஸா நீங்க இருக்கலாம். அக்கா என்னமோ பேசுறாங்க, ஒருவேளை கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும்தான் பேசுறாங்க போல இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏசப்பாவை முழு மனசா நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வார்த்தை எல்லாம் உங்களுக்கும் சொந்தமா மாறிடும். ஹல்லேலூயா. அது யாரோ ஒருத்தருக்கு சொந்தமானதில்ல, அவரை சொந்தமாக்கி கொண்டவர்களுக்கு அவர் வார்த்தைகள் சொந்தம். இன்னைக்கு யாரோ பேசுறாங்க, யாருக்கோ பேசுறாங்க நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் fix your eyes on the promise. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த 123 சங்கீதத்தினுடைய 2 வசனம், முதல் வசனம், பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். 2வது வசனம், வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. மூன்றாவது கர்த்தர், fix your eyes. எது மேல தெரியுமா? வசனத்தின்படி என்ன வசனம் சொல்லுதுன்னா, வேலைக்காரருடைய கண்கள் எஜமான் மேல நோக்கமா இருக்கிறதா? கரெக்டா வசனத்தை பார்த்து கரெக்டா சொல்லுங்க.
எஜமான் மேல கண்கள் நோக்கமா இருக்கிறதா, இல்ல எஜமானுடைய எஜமான் இறக்கம் செஞ்சாருன்னா கை தான் முதல்ல வரும். வேலை சொன்னாலும் சரி, ஏதாவது கொடுக்கணும்னாலும் சரி, எதுவா இருந்தாலும் கையில இருந்து தான் வரும். ஒருத்தருக்கு உதவி செய்யணும் நினைச்சிட்டீங்க, நினைச்சுனே இருந்தா வந்துருமா? கை வரணும்ல. கை வரணும்ல. நிறைய பேருக்கு கையே வராது, வாய் மட்டும் வரும். வாய் மட்டும் நல்லா வரும். வாலாஜாபாத் வரைக்கும் திருச்சியில இருந்தே போகும் வாய். வாலாஜாபாத் தான் உங்களுக்கு தெரியாது. ஆமா, வடபழனின்னு சொல்லுங்க. வடபழனியும் தெரியாது. இங்க இருந்து இந்த பக்கம் எதனா ஒரு வழி சொல்லுங்க. காரைக்குடி வரைக்கும் சொல்லுங்க. தாம்பரம் வரைக்கும் சொல்லுங்க. தாம்பரம் வரைக்கும். வாயில வடை சுடுறது இல்ல. இங்க எஜமானுடைய கையை தான் அந்த வேலைக்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். வேலைக்காரனுடைய கண்கள் எது மேல பிக்ஸ்டா இருக்குது? எஜமான் மேல இல்ல. இப்போ பரலோகத்தின் மேல மாத்திரம் இல்ல, பரலோகத்துல வாசமாயிருக்கிறவர் பேசின வார்த்தையில மாத்திரம் இல்ல, மூன்றாவது என்ன, எது மேல நம்ம பிக்ஸ் பண்ண போறோம்? கை, நம்ம கண்ணை அவர் கை மேல. ஏன் தெரியுமா? அவர் கை இரக்கம் செய்கிற கை. ஆமென். அவர் கை இரக்கம் செய்கிற கை. இந்த இளையகுமாரன் ஓடி போனார்ல, அப்பா வீட்டு ஞாபகம் வந்துச்சுல, திரும்பி வந்தாரா வரலையா? வந்துட்டார். கரெக்டா? வந்த உடனே இந்த பாருங்க, என்ன இருந்தாலும் நம்ம ஊர் பிள்ளையா இருந்துச்சுன்னா இப்படிதான் பேசியிருக்கோம். சும்மா ஒரு கற்பனை. நம்ம ஊர் பிள்ளை ஒன்று போயிடுச்சுன்னு வைங்களேன், அப்பா பேச்சு கேட்காம சொத்தை பாதியில எடுத்துன்னு போயிட்டு எல்லாத்தையும், அத்தான் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி பேசிப்பாங்க இந்த பையனும் அப்பாவும்? ஏண்டா புத்திக்கு தான் உனக்கு திரும்பி வரதுக்கு என்ன மூஞ்சி வச்சுக்கின்னு வந்துக்கிறீங்க? உன்னை வீட்டிலேயே சேர்க்கக்கூடாது, ஓடி போ நாய அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த பையன் என்ன தெரியுமா பேசியிருக்கலாம்? அப்படி சொன்னாரு. இந்த பாருங்க, என்ன இருந்தாலும் நான் உங்க பையன், நான் உங்க பையன், எனக்கு நீங்க அப்பா, அதனால அத முதல்ல ஞாபகம் வச்சுங்க. ஆமா, தப்பன்ட்ட என்ன இப்போ? என்ன இருந்தாலும் நான் அப்படி சொன்னான் அந்த பிள்ளை பைபிள்ல. ஆனா அவ சொன்னது உண்மையா? கரெக்ட் தானே? இப்ப நம்ம பேசுறது உண்மை. என்ன இருந்தாலும் அப்பா பிள்ளைங்கிற உறவு மாறாது. என்ன இருந்தாலும் அப்பா பிள்ளைங்கிற உறவும் மாறாது, உரிமையும் மாறாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உறவும் மாறாது, உரிமையும் மாறாது. அவனுக்கு எல்லா உரிமையும் உறவும் இருந்தாலும் அவன் போய் அவங்க அப்பா கிட்ட எப்படி தெரியுமா கேட்டான்? இரக்கத்திற்கு கெஞ்சினா. அவன் போய் உரிமைய கேட்கல, அவன் போய் உறவை கொண்டாடல. அவன் சொன்ன, உங்க கூலிக்காரர்கள் ஒருவனாக என்ன வச்சுக்கோங்கப்பா, உங்க இரக்கத்தை நான் கெஞ்சுகிறேன். ஒரு வேலைக்காரனை போல, ஒரு கூலிக்காரனை போல நேரா அவங்க அப்பா போய் பார்த்து, அப்பா முகம் தெரியல, எஜமான்ற முகம் அவனுக்கு தான் தெரிஞ்சது. அந்த எஜமானுடைய கரத்தை கையே பார்த்துட்டு இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? சங்கீதம் 123 2 படி, அவர் கரங்கள் இரக்கம் செய்யற வரைக்கும் நான் அவர் கையே நான் பார்த்துட்டு இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு இடத்துல நான் மிகவும் நேசிக்கிற ஒரு மனுஷன் யோபு. அவர் நிறைய போராட்டம், எதுக்காக போராட்டனே தெரியாது அவருக்கு. ரொம்ப குழம்பி போய் நான் நல்லா தானே இருந்தேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் நான் நல்லா தானே இருந்தேன், ஆண்டவர்கிட்ட நல்ல விதமா தானே இருந்தேன் அப்படின்னு நிறைய விதத்துல சொன்னாலும், யோபுவின் புஸ்தகம், சரித்திர புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12 இருந்தே நான் வாசிக்கிறேன். யோபு 9:12. இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு போறாரு, அவரை மறைப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? நமக்கு எந்த அதிகாரமும் இல்ல ஆண்டவர் இடத்துல, ஏன் நீங்க இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னு கேட்கிறதற்கு அதிகாரம் இல்லை. இது யோபுக்கு நல்லா தெரியும். 13ஆம் வசனம், தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார், ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோட வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் ஏமாத்திரம். 15ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் நீதிமானா இருந்தாலும் என் பக்கம் எந்த தப்புமே இல்லைனாலும். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இளையகுமாரன் தப்பு பண்ணான். தப்பு பண்ணதுனால என்ன பண்றது? அவனுக்கு உறவும் கிடையாது, உரிமையும் இருந்தாலும்
அவன் என்ன கெஞ்சுக்கிறான்? இரக்கத்திற்கு கெஞ்சுக்கிறான். ஆனா இங்க யோபு சொல்றாரு, யோபு வசனம் சொல்லுகிறது, வாயளவுக்குள்ள அவர் எதுவுமே தப்பு பண்ணல. கரெக்டா? 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில அவன் எந்த பாவமும் செய்யவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ அவன் சொல்றான், நான் நீதிமானாவே இருந்தாலும் அவரோட நான் வழக்காடாம, என் உரிமையை கேட்காம, என் உறவை சொல்லாம, என் நியாயாதிபதியின் இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? இரக்கத்திற்கு கெஞ்சுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு fix your eyes on his hands. அவருடைய இரக்கம் செய்கிற கரத்தின் மேல உங்க கண்களை பதிய வைங்க. இன்னைக்கு சொல்றேன், அவன் இரக்கத்தை தான் கேட்டான். யாரு? இளையகுமாரன் அப்பான் இடத்துல உரிமை இருந்தாலும் உறவு இருந்தாலும் இரக்கத்தை தான் கேட்டான். ஆனா அப்பா அவனுக்கு திரும்பி என்ன கொடுத்தாரு? உறவையும் கொடுத்தாரு, உரிமையையும் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அடிமையானவன் சுயாதீனன் எண்ணப்படுவான். நீ அவரிடத்துல எவ்வளவு அடி பணிஞ்சு போனாலும் அவர் உன்னை தூக்கி நிறுத்த வல்லவரா இருக்கிறார். மகன் என்ற ஸ்தானத்தை அவர் கொடுக்கிறார். நீ போய் மார்த்தட்டிட்டு நான் மகன் தான் அப்படின்னு சொல்றதுல இல்ல. நீ இரக்கத்திற்கு கெஞ்சி நிற்கும் பொழுது அவர் உன்னை மகனாக ஏற்றுக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை நீங்கள் பதிய வைக்க போறீங்க. 1, பரலோக ராஜ்யத்தின் மேல. 2வது, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவருடைய வார்த்தையின் மேல. 3வது, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவருடைய இரக்கம் செய்கிற கைகளின் மேல உங்கள் கண்களை நீங்கள் பதிய வைக்கும் பொழுது உங்க வாழ்க்கை கோணல் மாணலா இருக்காது, அது சீரா இருக்கும். நாங்க வரும்போது தான் யோசிச்சுட்டு இருந்தேன், உங்க வாழ்க்கை சீரா இருக்கு. நீங்க சீரா உழுதுட்டீங்கன்னா உங்க நிலம் பயிர் நிலமாய் மாறும். உங்க நிலம் விளைச்சலை காணும். உங்கள் நிலம் அறுவடைக்கு ஆயத்தமாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? என் கண்களை நான் பதிய வைக்கிறேன்ப்பா. I am going to fix my eyes on you. எபிரேயர்ல 12:2 நம்ம வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் பாரமா இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம பண்ணிட்டு இயேசுவை நோக்கி அப்படின்னு வசனம் இருக்கிறது. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல fix your eyes on Jesus இருக்கு. உங்களுடைய ஓட்டத்தை பொறுமையுடன் ஓட கடவும். இன்றைக்கு லெட்ஸ் ஃபிக்ஸ் our eyes. இன்னைக்கு உன்னலையான ஒரு காரியத்தின் மேல உங்க கண்களை பதிய வைக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை சீராய் மாறுவதை நம்ம பார்ப்போம்.